ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायण नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीर्नष्टप्रायशब्दनिष्ठित्यं भागवत सेव्य भगवती उत्तमं श्लोके भक्तिर्भक्तिर्नशमं करोति वाचानुपङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुदीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्येश्वरम्। ओम ज्ञानतिमिरान्धस्य ज्ञानागणशलाकया चक्षुरुन्मीलितं तस्मै श्रीगुरुवे नमः। जय श्री प्रभुपाद, जय श्री गुरुदेव। हरे कृष्ण। ஸ்ரீமத் பாகவதம் 6வது ஸ்கந்தம் 10வது அத்தியாயம். இதுக்கு முன்னாடியே நம்ம 12 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம் இந்த அத்தியாயத்துல. இன்னைக்கு 13வது ஸ்லோகத்துல இருந்து பார்க்கலாம். பகவான் என்ன சொல்லி இருக்காரு, அதாவது இந்திரன் மற்றும் தேவர்கள் கிட்ட ததீச்சி முனிவருடைய எலும்ப வச்சு நீங்க ஒரு வஜ்ராயுதம் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால ததீச்சி கிட்ட அந்த ரிஷி கிட்ட கேட்கும்போது அவர் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கிண்ணல் அடிக்கிற மாதிரி பேசிட்டு அப்புறம் ஒரு நிமிஷத்துல என்ன பண்ணாரு, ஓகே எப்படின்னாலும் எல்லாரும் ஒரு நாள் இறந்துதான் போய் ஆகணும், செய்ய உடம்பு ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படும் போது இதுக்கு அதை விட்டுறது அப்படின்னுட்டு அவர் என்ன பண்ணாரு, ஒரு க்ஷணத்துல தன்னுடைய உயிரை விட்டுட்டு அவர் பகவானை நினைச்சுட்டு தன்னை உயிரை விட்டுட்டு அவர் பற்றியும் பகவான் லோகம் போயாச்சு. இப்ப என்ன நடக்கிறது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்படி ததீச்சி உடம்ப விட்டதுக்கு அப்புறம் அந்த எலும்ப எடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா, விஸ்வகர்மா வஜ்ராயுதம், இந்திரனுக்கு ஒரு வஜ்ராயுதத்தை அந்த எலும்பை வச்சு செஞ்சு கொடுக்குறாரு. ஸோ அந்த எலும்பு எவ்வளவு ஸ்ட்ராங் அப்படின்னா, ஏன்னா ததீச்சி முனிவர் அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்தவர். அவருடைய அந்த தவ வலிமை அனைத்துமே எதுல இருக்கு அப்படின்னா அந்த எலும்புகள்ல தான் இருக்கு. ஸோ பகவான் சொன்ன பிரகாரம் இப்ப இந்திரன் என்ன பண்ணியாச்சு, அந்த வஜ்ராயுதத்தை செய்துட்டு இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, ஐராவதம், அந்த ஐராவதத்தின் மேல அந்த யானை மேல ஏறிண்டு அவங்க சவாரி செய்ய ஆரம்பிச்சாச்சு. இப்படி எங்க போயிட்டு இருக்காங்க, விருத்தாசுரனை கொல்றதுக்காக அவ்வளவு ஒரு பராக்கிரமவா அவர் போயிட்டு இருக்காரு. ஸோ அவ்வளவு ஒரு தைரியமா போயிட்டு இருக்கும்போது, அதாவது இந்த 3 உலகமும் பார்த்து எல்லா ரிஷிகளாகட்டும் முனிவர்கள் 3 உலகத்தில் இருக்கிற எல்லாரும் பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி அப்படி ஜொலிக்கிறார் யாரு, இந்திரன். ஸோ அப்படி அவர் என்ன பண்றாரு, கிளம்பி போயிட்டு ஸோ சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜுக்கு சொல்லிட்டு இருக்காரு, அதாவது அந்தகன்னா யாரு அப்படின்னா யம தர்மராஜா. ஸோ ஒரு வாட்டி என்னாச்சு அப்படின்னா, யம தர்மராஜாவை கொல்றதுக்கு ருத்ரன் அவ்வளவு கோபமா ஓடினாராம், இன்னைக்கு இந்த யம தர்மராஜா நான் கொன்னுடுறேன் அப்படின்னுட்டு. ஸோ அது போல அந்த அசுர சேனைகளால் சூழப்பட்டிருந்த அந்த விருத்தாசுரனை கொல்றதுக்காக இந்திரன் என்ன பண்றாங்க, அவ்வளவு ஒரு கோபமா போயிட்டு இருக்காரு, இன்னைக்கு நான் அந்த விருத்தாசுரனை கொன்னுடுறேன் அப்படின்னுட்டு. ஆக்சுவலா இது எப்ப நடந்தது பாத்தீங்க அப்படின்னா, இது வைவஸ்வத மனுடைய முதல் யுகத்துல. ஏன்னா ஒவ்வொரு மனுவுக்கும் 71 சத்துரிகம். ஏன்னா நீங்க பாத்தீங்க அப்படின்னா பிரம்மாவுக்கு ஒரு நாளைக்கு 2000 சத்துரிகம். ஸோ பகல் நேரம் 1000 சத்துரிகம், இரவு நேரம் 1000 சத்துரிகம். அந்த பகல் நேரத்துல மொத்தம் 14 மனுக்கள் வருவாங்க. அந்த 14 மனுக்குள்ள இந்த 7வது வைவஸ்வத மனு. ஸோ அந்த மனுவுடைய முதல் சத்துரிகம். ஸோ அந்த முதல் சத்துரிகத்துல சத்திரிகனும் தெரியும், சத்தியகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். இது ஒரு சத்துரிகம். அது போல அந்த டைம்ல சத்தியயுகம் முடிஞ்சு திரேதாயுகம் ஸ்டார்ட் பண்ற அந்த டைம்ல தான் நர்மதா நதி கரையில தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை நடந்தது. ரொம்ப பயங்கரமான யுத்தம் நடந்தது. ஸோ நர்மதா நதியில நம்ம இந்தியாவில ஓடுற பஞ்ச நதிகள்ல ஒண்ணு. அதாவது பஞ்ச நதிகள்னா என்ன, கங்கா, யமுனா, சிந்து, நர்மதா, காவேரி, கிருஷ்ணா, ஸோ இப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த நர்மதா நதிக்கரையில இல்ல, இது எங்க நடந்தது அப்படின்னா, இது தேவலோகத்திலையும் இந்த நதிகள் எல்லாம் இருக்கு.
ஸோ தேவலோகத்துல, அதாவது சொர்க்கத்துல இருக்கக்கூடிய தேவேந்திரனுடைய லோகத்துல இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய நர்மதா நதி, அந்த இடத்துல இந்த தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ரொம்ப பயங்கரமான யுத்தம் வந்து நடந்தது. நம்ம இப்ப வந்து எந்த டைம்ல நடந்தது, எந்த இடத்துல நடந்ததுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தது அங்க வந்து அங்க வந்து அசுரர்கள் எல்லாரும் சூழப்பட்ட அந்த விருதாசுரன் தலைமை ஏற்று நின்றுட்டு இருக்கான். பின்னாடி அவன் பின்னாடி நிறைய அசுரர்கள் எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. அதே போல தேவர்களும் சண்டைக்கு அங்க போயிட்டு இருக்காங்க. சோ தேவர்கள்ல முன்னாடி யாரு? இந்திரன் வஜ்ராயுத்தை எடுத்துட்டு முன்னாடி போயிட்டு இருக்காரு. சோ பின்னாடி யாரெல்லாம் வராங்க அப்படின்னா ருத்ரர்கள், வசுக்கள், ஆதித்யர்கள், அஸ்வினி குமாரர்கள், பிதாக்கள் அதாவது பித்ருக்கள், அப்புறம் பக்னிகள், மருத்துக்கள், ரிபுக்கள், சாத்தியர்கள், விஸ்வதேவர்கள், அப்படி எல்லாருமே என்ன பண்றாங்க, அங்க சண்டை போடுறதுக்கு அனைத்து தேவர்களும் அங்க போயிட்டு இருக்காங்க. சோ அங்க எல்லாருக்கும் மத்தியில இந்திரன் வந்து அப்படி ஒரு மாதிரி ஜொலிச்சுட்டு இருக்காரு. சோ இப்படி இந்திரன் வந்து ஜொலிக்கிறத பார்க்கும்போது அசுரர்களுக்கு ரொம்ப பயங்கரமா கோபம் வருது. ஏன்னா நம்ம பார்த்திருக்கோம், இதெல்லாம் ஒவ்வொருத்தர் இல்லை, இது எல்லாமே வந்து நிறைய பேர். இப்ப ஆதித்யர்கள்லாம் 12 ஆதித்யர்கள் இருக்காங்க, ருத்ரர்கள்லாம் 11 ருத்ரர்கள், வசுக்கள்னா அது 8 வசுக்கள், அஸ்வினி குமாரர்கள் அது 2 பேர், மருத்துக்கள்னா 49 பெயர். ஸோ இது எல்லாமே என்ன ப்ளூரல்ஸ்ல கொடுத்துருக்கோம், அதாவது ஒருமை பன்மை பன்மையில கொடுத்துருக்காங்க எல்லாமே இதுல. அது ஒவ்வொரு பேருன்னு நினைச்சுன்னா அது எல்லாமே நிறைய பேர் சேர்ந்து ஒரு இதா கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோ பேர் சேர்ந்து அங்க வந்து சண்டைக்கு போயிருக்காங்க. அதே போல இப்ப நம்ம வந்து தேவர்கள் யாரெல்லாம் சண்டை போட்டோன்னு இருக்கா, யாரெல்லாம் அங்க சண்டைக்காக போயிருக்காங்கன்னு பார்த்தோம். அதே போல அசுரர்கள் சைட்ல வந்து யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்ட்டு அவங்களையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இங்க வந்து சுமாலி, மாலி அப்படின்னு தலைமையாக கொண்டு பல்லாயிரக்கணக்கான அசுரர்கள், சிற்றசுரர்கள், அப்புறம் வந்து யக்ஷர்கள், ராட்சசர்கள் எல்லாரும் இது ரொம்ப பயங்கரமானவங்க. எல்லாரும் அங்க வந்து என்ன அந்த தேவேந்திரனுடைய படைய சின்னாபனமாக்குறதுக்காக அங்க போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நமூச்சி, சம்பரன், அனர்வா, துவி மூர்த்தன், ரிஷவன் அசுரன், அப்புறம் வந்து ஹயக்ரீவன், சங்குச்சிரா, விப்ரசித்தி, அயோமுகன், புலோமா. மற்றது இந்த புலோமாவை பத்தி, புலோமா ஸ்டோரி இப்ப நான் சொல்லியிருக்கேன் கிளாஸ்ல. ஹரே கிருஷ்ணா. நான் ஒரு வாட்டி இந்த புலோமா அசுரனை பத்தி நான் வந்து பத்ம புராணத்துல இருக்கு அப்படின்னு நான் ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன். ஆனா அது உங்களுக்கு தான் சொன்னா வேற கிளாஸ்ல சொன்ன. ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த புலோமா அந்த ராட்சசன், அதாவது புருகுமுனி ஸ்டோரி எல்லாம் ஒரு வாட்டி நம்ம பார்த்துருக்கோம். அதோட அதை முடிச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அந்த புலோமா ராட்சசன், அதுக்கப்புறம் வந்து விருஷ பர்வா, பிரஹேதி, அப்புறம் ஹேதி, அப்புறம் உத்கலன். ஸோ இப்படி எல்லா அசுரர்களும் அங்க வந்து சண்டைக்கு தயாரா இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னா அப்படியே சிங்கம் போல, ஏன்னா சிங்கம் வந்து காட்டுக்கு ராஜா, அதுக்கு வந்து எந்த ஒரு பயமும் கிடையாது. ஸோ அது போல சிங்கம் போல இவெல்லாம் எந்த ஒரு பயமும் இல்லாம அவ்வளவு ஒரு தைரியமா பராக்கிரமமா இருக்காங்க. அவங்களுடைய உரத்த குரல் அவங்க வந்து அப்படியே கர்ஜிக்கிற அளவுக்கு அவ்வளவு பிரம்மாண்டமா அவங்களுடைய வாய்ஸ்ல இருந்து அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அப்படி இருக்கு. அவங்கள வந்து யாராலும் ஜெயிக்கவே முடியாது, அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவங்க வந்து தங்க ஆபரணங்கள் எல்லாம் போட்டு இருக்காங்க. அதே போல அவங்க அந்த அசுரர்கள் வந்து கதைகள், அப்புறம் வந்து குண்டாந்தடிகள், அம்புகள், முள் ஆயுதங்கள், அப்புறம் வந்து மர சம்பட்டிகள், அப்புறம் வந்து நீண்ட ஈட்டிகள், இப்படியே பல்வேறு வகையான ஆயுதங்களை வந்து வச்சுட்டு இருக்காங்க. எதுக்காக? தேவர்களை வந்து கொன்னு குவிக்கணும், அவங்களுக்கு இம்சை கொடுக்கணும் அப்படின்னுட்டாங்க. ஸோ இன்னும் என்னென்ன ஆயுதங்கள் வச்சிருக்காங்க அப்படின்னா ஈட்டிகள், திரிசூலங்கள், கோடாரிகள், அப்புறம் கத்திகள், அப்புறம் சுதக்னி, குசுண்டி அப்படின்ட்டு மெனி டைப்ஸ் ஆஃப் நிறைய வெரைட்டி ஆஃப் ஆயுதங்கள்
அசுரர்கள் வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த ஆயுதங்கள்லாம் அந்த காலத்துல இருந்திருக்கலாம். பட் நமக்கே சில அதனுடைய அது வடிவம் எப்படி இருக்கும்னு நம்மளுக்கே தெரியல. ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த ஆயுதங்கள் இதெல்லாம் வந்து அந்த காலத்துல இருந்திருக்கலாம். பட் நமக்கு வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ இப்படி தேவர்கள் சேனைகளை எல்லாம் வந்து சிதறடிக்கிறதுக்காக அவங்க எல்லாம் கொண்டு குவிக்கிறதுக்காக இப்படி பல வகைப்பட்ட ஆயுதங்களை எடுத்துட்டு அசுரர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. ரொம்ப பயங்கரமான ஆயுதங்களாக இருக்கு. ஸோ எப்படி இருக்கு அப்படின்னா அப்படியே அடர்ந்த மேகம், அடர்த்தியா அப்படியே கருன்னு மேகம் வந்தா ஆகாசத்துல இருக்கிற நட்சத்திரம் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியவே தெரியாது இல்லையா? அது போல தேவர்கள் மேல வந்து அவ்வளவு அம்பு மழை பொழியிற அளவுக்கு அசுரர்கள் அவ்வளவு பராக்கிரமா அவங்க வந்து அம்புகள் விட்டுட்டே இருக்காங்க. ஒரு அம்பு வந்தா அதுக்கு பதிலும் ஒரு அம்பு நம்ம விட முடியும். இங்க வந்து அப்படியே அம்பு மழையா கொட்டிட்டு இருக்கு. அசுரர்கள் அவ்வளவு அம்புகள் வந்து போட்டுட்டு இருக்காங்க தேவர்கள் மேல. சோ தேவர்களே கண்ணுக்கு தெரியல அவ்வளவு அம்புகள் அவங்க மேல வந்து விழுந்துட்டு இருக்கு. சோ தேவர்களுடைய சேனைகள் அவ்வளோ அம்புகள் ஆயுதங்கள் வந்து மழை கூட கொட்டிட்டு இருக்கு தேவர்கள் மேல. ஸோ அவங்க வந்து அதை எல்லாத்தையும் என்ன பண்றாங்க ரொம்ப தைரியத்தோட அவங்க வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆயுதங்கள் அனைத்தையும் வந்து அப்படியே துண்டு துண்டா வெட்டி வீழ்த்துறாங்க. அசுரர்களுடைய ஆயுதங்கள் ஆகட்டும், அவங்களுடைய மந்திரங்கள் ஆகட்டும், அதெல்லாம் வந்து ரொம்ப பயங்கரமா யூஸ் பண்ணி அவங்கள வந்து தாக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, அங்க மலைகள் இருக்கு இல்லையா? மலை சிகரங்கள், அதாவது பெரிய பெரிய பாறைகள், அப்புறம் அங்க இருக்கக்கூடிய மரங்கள், அதெல்லாம் அப்படியே வேரோட பிடுங்கி தூக்கி தேவர்கள் மேல போடுறாங்க. அந்த பாறைகள் எல்லாம் அப்படியே பெருசு பெருசா தூக்கி தூக்கி ஏன்னா அசுரர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் இல்லையா? ஸோ அதனால அந்த பாறைகள் எல்லாம் தூக்கி தூக்கி போட்டுட்டு இருக்காங்க தேவர்கள் மேல. ஸோ தேவர்களுடைய அந்த சேனை மேல அப்படியே பிரம்மாண்டமான பாறைகள், மரங்கள் அப்படியே வேரோட வந்து எல்லாம் விழுந்துட்டு இருக்கு. ஸோ அவங்களும் என்ன பண்றாங்க, அது அவங்க மேல வந்து தாக்காத அளவுக்கு அப்படியே தப்பிச்சு தப்பிச்சு இங்கேயும் அங்கேயும் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க வந்து தப்பிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஆனாலும் அவங்க வந்து என்ன ஆகல அப்படின்னா, ஆ தோத்து போகல. அதாவது பயப்படல. ஆனாலும் அவங்க வந்து எதிர்த்து சண்டை போடுறதுக்காக ஆ யோசிச்சுட்டு இருக்காங்க, பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமா அவங்க போட்டுட்டு இருக்க எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கண்ணந்தனமா அவங்களும் வந்து அத தூளாக்குறது, உடைக்கிறது எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த இந்திரனுடைய அந்த சேனை, தேவர்கள் சேனைகள் மேல இவ்வளவு ஆயுதங்கள் வந்து விழுந்துட்டே இருக்கு. மரங்கள், பாறைகள், மலைச்சிகரங்கள் இவ்வளவு போட்டும், அந்த விருத்தாசூரன் தலைமையில இருக்கக்கூடிய அந்த அசுர சேனைகள் என்ன ஆகல? பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா இதுக்கு முன்னாடி நம்ம சண்டை போடும்போது என்ன பண்ணாங்க இவங்க? கொஞ்ச நேரம் சண்டை போட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களால சமாளிக்க முடியாம பயந்துட்டு ஓட ஆரம்பிச்சாங்க. ஆனா, இப்ப நம்ம இவ்ளோ பண்ணிட்டு இருக்கோம். அம்பு மழையா கொட்டிட்டு இருக்கோம். ஆயுதங்கள தூக்கி எறியிறோம். இவ்வளவு பெரிய பாறைகள், சிகரங்கள், மரங்கள் எல்லாம் வேரோட புடுங்கி கடாசுறோம். ஆனா, இவங்க வந்து எப்படி தைரியமா நின்னுட்டு இருக்காங்க. தைரியமா சண்டைய வந்து எதிர்நோக்கி இருக்காங்களே! எப்படின்ட்டு அவங்களுக்கு கொஞ்சம் இப்பதான் அசுரர்களுக்கு கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படுது. ஏன்னா, ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கொஞ்சம் பயந்தா தான் இவங்களுக்கு கொஞ்சம் உற்சாகமா இருக்கும். அவங்க பயப்படவே இல்ல. ரொம்ப தைரியமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதனால அசுரருக்கு நம்ம இவ்ளோ கஷ்டப்பட்டு அடிச்சு அவங்களுக்கு ஒண்ணுமே ஆகல. அப்ப நம்ம சண்டை போடுறது வேஸ்ட்டே இல்லையா? அப்படி இப்ப இவங்களுக்கு கொஞ்சம் தோண ஆரம்பிக்குது. ஸோ ஏன்னா, அ தேவர்கள் எல்லாம் யாரு? பகவானுடைய பக்தர்கள். அசுரர்கள் பகவான வணங்கவே மாட்டாங்க. அதனால தான் அவங்க அசுரர்களாக இருக்காங்க. இப்படி பகவானுடைய பக்தர்களா இருக்கிறதுனால பகவானுடைய பூரண கருணை அவங்களுக்கு இருக்கு இல்லையா? அதே போல ஏன்னா இப்ப அவங்களுக்கு வந்து அந்த நாராயண கவசம் கிடைச்சிருக்கு. ததீச்சி முனிவரால
பெற்ற அந்த வஜ்ராயுதம் இருக்கு. ஸோ அதனால அவங்க வந்து ரொம்ப பகவானும் சொல்லிட்டா நான் எப்பவும் கூட இருக்கேன், கவலைப்படாதீங்க. ஸோ அந்த தைரியத்துல அவங்க வந்தாச்சு. ஏன்னா ஒரு கழுகு வந்து ஒரு பசுவை பார்த்து நீ சாகுன்னு சாபம் விட்டா அந்த பசு இறந்துடுமா என்ன? ஒன்றும் ஆகாது. அது ஆக்சுவலி வந்து ஒரு வங்காள பழமொழி இது. அது போல எதுவும் ஆகாது. அது போல தேவர்கள்ல வந்து அசுரர்கள் என்னதான் சாபம் விட்டாலும் அவங்களுக்கு ஒன்றும் ஆக போறது இல்லை. ஏன்னா இவங்கெல்லாம் கிருஷ்ண பக்தர்கள். ஸோ கிருஷ்ணருடைய பக்தர்களா இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமோ அவலமோ துயரமோ வரவே வராது. ஸோ அப்படி பக்தர் அல்லாத அசுரர்களுக்கு தான் பிரச்சனை. ஏன்னா அவங்க விடுற சாபம் வந்து பக்தர்கள் கிட்ட எதுவும் பலிக்கவே பலிக்காது. இப்படி இவங்க என்ன பண்ணாலும் அசுரர் வந்து பயப்படவும் இல்லை, ஒண்ணுமே பண்ணல. அதனால தேவர்கள் பாக்குறாங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய அந்த தைரியம், அந்த பெருமையை கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு வந்து அசுரர்கள் குறைய ஆரம்பிக்குது. நம்ம என்ன பண்ணாலும் அவங்க வந்து ஒண்ணுமே ஆகல, பயப்படல, எதுவும் ஆகல. சோ அப்படி இருக்கும்போது அப்ப நம்ம வேஸ்ட் அவங்கள அடிச்சு. இப்போ ஒருத்தங்கள வலிக்கணும்னு அடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நீ என்ன அடிச்சாலும் எனக்கு வலிக்காது அப்படின்னா, அடிக்கிறவனுக்கு தான் அடிச்சு அடிச்சு அவனுக்கு தான் கை வலிக்கும், அவனுக்கு தான் ஒண்ணும் இல்லாம போயிடும். ஸோ அது போல இவங்க என்ன பண்ணாலும் தேவர்களுக்கு ஒண்ணுமே ஆகலைன்னும் போது இப்ப அசுரர்களுக்கு கொஞ்சம் மனசு வருத்தப்படுது அவங்களுக்கு. ஸோ பரிதவிக்கிற இனி வேஸ்ட் இவங்களை அடிக்கிறது அப்படின்னுட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. என்னவோ அவங்களுக்கு சக்தி கிடைச்சிருச்சு, அதனாலதான் அவங்க இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு இவங்களுக்கு தெரிஞ்சிடவே அவங்க என்ன பண்றாங்க, அசுரர்கள் அங்கிருந்து ஓட்டம் பிடிக்கிறாங்க. ஸோ அந்த அசுர சேனைகளிலிருந்து சில வீரர்கள் பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த யுத்த களத்தை விட்டு பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த விருத்தாசூரன் விருத்ராசுரன் வந்து பார்த்துட்டு இருக்காரு. அந்த வீரன் பார்த்து சிரிச்சுட்டே சொல்றாரு, ஏய் என்னப்பா இது சண்டை போட்டு யுத்த களத்தை விட்டு என்னது இப்படி ஓடிட்டு இருக்கீங்க? சண்டை போடணும்னு வந்தாச்சு, இங்க சண்டை போட்டுக்கிட்டு எதுக்காக ஓடிட்டு இருக்கீங்க? வாங்க வாங்க, ஏன் சண்டை போடாம போறீங்க? போகாதீங்க போகாதீங்க. ஓ அசுர வீரர்களே, நீங்க வந்து போகாதீங்க அப்படின்னுட்டு அவர் வந்து சொல்லிட்டே இருக்காரு. ஏ விப்ரசித்தி, ஏ நமூச்சி, ஏ புலோமா, ஓ மயா, ஓ அனர்வா, ஓ சம்ப்ரா. சோ எல்லாரும் போகாதீங்க, ஓடாதீங்க, தயவு செஞ்சு நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்களேன் அப்படின்னு அவர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார். விருத்தாசுரன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஜட உலகத்துல, இந்த பௌதிக உலகத்துல எல்லா ஜீவராசிகளும் ஒரு நாள் இறந்துதான் ஆகணும். நிச்சயமா ஒரு நாள் எல்லாரும் மரணத்தை எதிர்கொண்டுதான் ஆகணும். பிறந்தவங்க எல்லாரும் இறக்குறது சகஜம்தான் இந்த லோகத்துல. அப்படி இருக்கும்போது நாம வந்து விதி பிரகாரம் மரணம் ஏற்படதான் போகுது. அதுக்கு நாம இங்க யுத்த காலத்துல வீர மரணம் அடைவது எவ்வளவு நல்லது. நம்மள வந்து உயர் கிரகத்துக்கு ஏற்றம் அடையும். சோ அதனால நம்ம வந்து வீர மரணம் அடையலாம். நீங்க வந்து யுத்த காலத்துல சண்டை போடுங்க. என்ன நீங்க இப்படி கோழையை போல ஓடிட்டு இருக்கீங்க? எப்படின்னா இறக்கதான் போறீங்க. ஏதாவது ஒரு நாள் மரணம் ஏற்படதான் போகுது. அது இங்கே ஏற்படட்டுமே. எதுக்கு எங்கேயோ போய் இறக்குறது? அதுக்கு நீங்க இங்கேயே சண்டை போடுங்க. சோ இந்த யுத்த காலத்துல இறந்தோம் அப்படின்னா ஒரு பெருமை மிக்க மரணமாக இருக்கும், ஒரு கௌரவமான மரணமா இருக்கும். வீர மரணம் இல்லையா? அப்படியாப்பட்ட மரணத்தை விட்டுட்டு நீங்க எதுக்காக இப்படி ஓடுறீங்க? கௌரவமான ஒரு விஷயத்தை விட்டுட்டு எதுக்காக எங்கேயோ போய் எப்படினாலும் இறக்க போறீங்க, எங்கேயோ போய் வாழ்ந்து அப்புறம் அடையாளம் தெரியாம இறக்குறதுக்கு இங்கேயே இறக்கலாம் என்ன? எவ்வளவு ஒரு நல்ல வழி இது. எங்க போர்க்களத்துல இறக்குறது. அதனால தயவு செஞ்சு புறமுதுகு காட்டி ஓடாம இருங்க. எல்லாரும் தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, சேனையை வழி நடத்தி போய் யுத்த களத்துல எல்லாரும் வாங்க சண்டை போடலாம் அப்படின்ட்டு அவர் வந்து கூப்பிட்டு இருக்காரு. ஓகே, சோ அதோட இந்த அத்தியாயம் முடியுது. நாளைக்கு நாம விருத்ராசுரனுடைய உன்னத குணங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம்.